தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வகுப்பறையில் ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். ஆசிரியையை வகுப்பறையில் புகுந்து கத்தியால் குத்திய அந்த நபர் யார், என்ன நடந்தது, விவரங்களை பதிவு பண்ணலாம். மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 4 மாதங்களுக்கு வந்து பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டு உறவினர்கள் செல்லும் வைத்து அதே பகுதியை சேர்ந்த மலன் என்பதை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருமணம் செய்ய விரும்பவில்லை என்றதால் ரமணியை மதன் என்பவர் கத்தியால் குத்தியதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. பள்ளி வகுப்பறையில் புகுந்து பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை மீது தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குருநாதன். எப்படி இந்த கொலை நடந்தது, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் ரமணி. இவர் அதே பகுதியை கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியில் சேர்ந்துள்ளார். 26 வயதான இவருக்கு வந்து திருமணம் செய்வதற்காக இவரது பெற்றோர்கள் வந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதனை அடுத்து அதே பகுதியை சேர்ந்த மதன் என்பவருடன் திருமணத்திற்கு நிச்சயம் செய்யப்பட்ட நிலையில் ரமணிக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்த அந்த மதன் என்பவர் இன்று காலை வழக்கம் போல ரமணி பள்ளிக்கு சென்று வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அங்கு சென்ற மதன் ரமணியை வந்து வகுப்பறைகளே மாணவர்களுக்கு முன்பு கத்தியால் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த மற்ற ஆசிரியர்கள் ரமணியை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர் உள்ளே புந்து கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மோனிஷா, தற்போது அந்த கொலை செய்யப்பட்ட நபர் குறித்த விவரங்கள் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் அப்போது யாரேனும் இருந்திருக்கிறார்களா? மோனிஷா, அதாவது ரமணிக்கு வந்து திருமணம் செய்வதற்காக அந்த மதன் என்பவருடன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுள்ளது. ஆனால் இந்த திருமணத்தில் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த மதன் என்ப நபர் வந்து திருமணம் செய்ய வலியுறுத்தி இன்று வகுப்பறையில் போது அவரை கத்தியால் குத்தியுள்ளார். வகுப்பறையில் அவர் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது மற்ற வகுப்பறையில் இருந்த ஆசிரியர்கள் இவரின் சத்தம் கேட்டு வந்துள்ளனர். இதனால் மதன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனை அடுத்துதான் அவர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஆசிரியர் ரமணியை உடனடியாக மீட்டு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதால் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மோனிஷா, தற்போது இது குறித்து எந்த கட்டத்தில் விசாரணையானது நடைபெற்று வந்திருக்கிறது?
தஞ்சாவூர் மாவட்டம் வருகிறோம். பள்ளி வகுப்பறையில் காலையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது கத்தியால் குத்தி ரமணி என்ற ஆசிரியர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சக ஆசிரியர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மதன் என்பவர் பெண் கேட்டு சென்ற நிலையில் திருமணத்தில் விருப்பமில்லை என ரமணி கூறியதால் இந்த கொலையானது நடந்திருக்கிறது என தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்து நாம் அங்கு மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் கேட்டபோது தற்போது அந்த கொலையாளியானவர் பிடிபட்டிருக்கிறார், விசாரணையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது என கூறியிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயா இணைகிறார். அபிநயா, இனி உங்களிடம். நன்றி மோனிஷா. வகுப்பறையிலேயே ஒரு ஆசிரியர் குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திருமணத்திற்காக பெண் கேட்டு சென்ற போது அதில் விருப்பமில்லை என்று தெரிவித்ததன் காரணமாக இந்த கொலை சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ரமணியை கொலை செய்த மதன் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விளக்கத்தை மாவட்ட ஆட்சியர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ரமணியை கொலை செய்த மதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறார். தஞ்சாவூர் மல்லிப்பட்டினத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று கூறியதன் காரணமாக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. இதில் பல்வேறு விஷயங்களை பல்வேறு கோணங்களில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் ஒரு ஆசிரியர் அரசு பள்ளி வளாகத்திற்குள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது குறித்த இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்தது? அங்கு மற்ற ஆசிரியர்களோ அல்லது அந்த பள்ளியில் பாதுகாவலர்களோ இல்லையா? விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது அபிநயா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் ரமணி, 26 வயதான இவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்புதான் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியாக பணியில் சேர்ந்துள்ளார். இந்த நிலையில் இவருக்கு திருமணம் செய்வதற்காக அவரது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அப்போது மதன் என்பவருடன் திருமணம் செய்து வைக்கலாம் என பெற்றோர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது ஆசிரியர் ரமணிக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என தெரிகிறது. இதனால் எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் என அவர் பெற்றோர்களிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் திருமணத்தை கைவிடும் சூழல் இருந்த போது அந்த திருமண பேச்சுவார்த்தை நடைபெற்ற அந்த மதன் என்பவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் ரமணிக்கு இதில் உடன்பாடு இல்லாதனால் இரு தரப்புக்கும் என்பது ஒரு சிறு தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இன்று காலை வழக்கம் போல ஆசிரியர் ரமணி வகுப்பறையில் சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வேளையில் வந்த மதன் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்ட ரமணியை சரமாரியாக கழுத்து, முகம் மற்றும் மார்பு பகுதிகளில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் வகுப்பில் இருந்த மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டதாக தெரிகிறது. இந்த சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர்கள் விரைவாக வந்துள்ளனர். அவர்களை பார்த்து மதன் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆசிரியர் ரமணியை மீட்டு உடனடியாக அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அதிக இரத்தப்போக்கு காரணமாக அவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து தற்போது மதன் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தகவல் தெரிவித்துள்ளார். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த மாணவர்களுக்கு முன்னிலையிலேயே ஆசிரியர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா.